இந்த வீடியோ என்னன்னா ஒகேனக்கலோட பார்ட் 2 வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க ஸ்டெப்ஸ் இருக்கு போல. அங்க பாருங்க எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்கு. இறங்குறது ஈஸியா இறங்கிடலாம், ஏறுறது எப்படி ஏற போறோன்னு தெரியலையே. கடவுளையே நீங்க தான் துணை இருக்கணும். சரி வாங்க ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸுக்கு போகலாம். அங்க பாருங்க பரிசல்ஸ் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா என்னன்னு தெரியல. வாங்க நம்ம இறங்கி போகலாம். பரிசல்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க. அங்க பாருங்க இப்போ நம்ம ஏற போறோம். முன்னாடி ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க இல்லையா, அது இங்க வந்து காமிச்சிங்கன்னா இவங்க வந்து நம்மளை கூட்டிட்டு போவாங்க. அது ஹாய் சொல்லுங்க. ஹாய். இப்போ வந்து ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது வந்து படி ஏறி வந்துட்டோம். எப்படி ஏற போறோம், மேல இறங்கி வந்தாச்சு. மேல எப்படி ஏற போறோம் பாருங்க. எல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு. இந்த பியூட்டிஃபுல்லான அழகை பாருங்க. 2 பாறைக்கு நடுவுல வாட்டர் ஃப்ளோ, அதுல பரிசல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. உண்மையிலே எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அங்க பாருங்க அந்த பியூட்டிஃபுல்லான லொகேஷன். பாருங்க எப்படி தண்ணி பீச்சிக்கிட்டு அடிக்குதாங்க பாருங்க. அந்த போட்டாக்கள் எல்லாரையும் சுத்தி சுத்தி விளையாடுறாங்க. நிஜமாவே வந்து வாங்க வந்து பார்த்தாதாங்க தெரியும். நான் அது வரைக்கும் வீடியோல தாங்க பார்த்துருக்கேன். இங்க வரணும்னு என்ன செக் பண்ணி பார்த்தேன். பட் நான் இப்ப நேர்ல பாக்குறதுனால ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கு. என்ன ஒரு பிரச்சனைன்னா எங்க குட்டி மேடம் தான் நானும் சேர்ந்து குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆடும். அவளுக்கு ஆகுமோ என்னமோ தெரியல. அதனாலதான் வந்து சும்மா நான் வந்து கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஓடி போயிடுவேன். பியூட்டிஃபுல் லொகேஷன். அப்ப நம்ம இப்ப அங்க கூட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ஸ்டார்டிங்ன்றதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் தான். லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து இதுக்கு நம்ம இப்ப அங்க கூட்டு போறாங்க. ஜாலியா இருக்கும் போது அந்த தண்ணியோட கலர். இப்போ நம்மளை வந்து சுத்துறாங்க பரிசல்ல. சாரி என்னால் ரொம்ப கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா ஃபோனில் எடுக்கிறதுனால பயமாக இருக்குது. ஃபோன் ஏதாவது ஆகிடுமோ. அண்ட் மைக்கும் வந்து கொஞ்சம் நேரம் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இந்த நாட்கள் தான் வந்து நம்மளை இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி ஃபால்ஸ்லையுமே நம்மளை குளிக்க வைக்கிறாங்க. சும்மா அந்த பரிசல்லையும் உட்காந்து குளிக்க வைக்கிற மாதிரி. அண்ட் பியூட்டிஃபுல் வந்து இந்த லொக்கேஷன் வந்து தாறுமாறு. அவ்வளோதான். அங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது லொக்கேஷன். நாங்க இப்பெல்லாம் ஃபுல்லா நனைஞ்சிருக்கோம், ஏன்னா அந்த ஃபால்ஸ்ல குளிங்க. பாருங்க எங்க குட்டி மேடம் முறை யார் பண்ணேன். என்னமா பண்ற அது அது என்ன பண்றீங்க? தண்ணியில விளையாடுறீங்களா? எப்படி விளையாடுறீங்க? அப்படி விளையாடுறீங்களா? ஜாலி சொல்லுங்க. அது ஜாலி. நொறையா இருக்கு. இது என்ன சொன்னா அந்த தொன்னி கொட்டுற நொரை அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க ஒரு மயான அமைதியை. நான் பேசாம இருக்கேன், நீங்க வந்து கேப்சர் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா லொகேஷன் தெரியும். இதுல வந்து டில் 50 kgs வரைக்கும் ஃபிஷ்ஷஸ் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இது வரைக்கும் ஒரு ஃபிஷ் கூட பார்க்கல, பட் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் நிறைய மழை வந்திருந்தா இது ஃபுல்லாவே வந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க இங்க பரிசல்லி குட்டி குட்டி கடை கூட இருக்கு. நமக்கு வேணா ஏதாவது வாங்கிக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் வேணும்னா. இங்கேயே வந்து இந்த பாறைகளே வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கூட ஃப்ரை பண்ணி தராங்கன்னு சொன்னாங்க. 4 ஃபிஷ்ஷஸ் வந்து 4 பீசஸ் வந்து 100 rupees சொன்னாங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மணல் திட்டுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மலையிலேருந்து மழை வந்து அடிச்சுட்டு வரக்கூடிய மணல் அப்படின்னு சொல்றாங்க. மழை இல்லாத காலத்துல இந்த மாதிரி பீச் மாதிரி செட்டில் ஆயிருக்குமா. மழை இருக்க டைம்ல இதுவுமே சேர்த்து அடிச்சுட்டு போயிடுமா. இங்க வந்து அப்படியே ஃப்ளோவிங் வாட்டர் அப்படி இப்படி இருக்குமா. ஸோ இப்போ எங்கள் மாமியார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேத்திக்காக டவல் வந்து காய வச்சுட்டு இருக்காங்க. பிகாஸ் நாங்கள் எடுத்துகிட்டு போன எல்லாமே வந்து வெட் ஆகிடுச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க வந்து நம்ம மேலே தண்ணி ஊற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட கண்டினியூஷன் பார்ட் 3 vlog வந்து நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். until that bye.